முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவேளை பகுதியில் சட்டவிரோதமான முறையில் காடழிப்பு இடம்பெற்று வருகின்றது. இதனை தடுப்பதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கையின் பாதுகாப்பு தொடர்பில் கரிசனை கொள்ளும் இந்த திணைக்களங்களுக்கு நல்லாட்சியிலும் சுதந்திரமாக செயற்பட முடியாமை நாட்டின் ஜனநாயகத்துக்கு சாபக்கேடாகும். முள்ளியவேளை பகுதியின் முறைப்பு, குமரபுரம் மற்றும் வன்னியன்மேடு ஆகிய பகுதிகளில் அண்மை காலமாக காடழிப்பு இடம்பெற்று வருகின்றது. இது தொடர்பில் வடமாகாண சபையின் கடந்த அமர்வில் துரைராசா ரவிகரனால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை அடுத்த தவணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முல்லைத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குமரபுரம் மற்றும் குமுளமுனை கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட காடுகள் சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டு வருகின்றமை தொடர்பில் அதிகாரிகள் ஏன் கண்டுகொள்ளவில்லை? அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன. ஒரு தலைப்பட்சமாக இந்த நடவடிக்கையினை உடன் நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அந்த பிரேரணையாகும். காணிகளை ஆட்சிப்படுத்துவதற்காக காடழிக்கப்பட்ட பகுதியில் உள்ள காணிகளுக்கு எல்லை போடப்பட்டு சிறு கொட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அமைக்கப்பட்ட வீடுகளில் எவரும் வசிப்பதில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். எல்லாருக்கும் காணி இங்கே கூடியதாக வழங்கப்பட்டிருக்கு. இப்ப அங்க இங்க குடியா இல்ல. இப்ப கொட்டுகள் எல்லாம் கட்டி கொண்டு போட்டு இப்ப ஆக்கள் எல்லாம் அங்க இருக்கிறேன் காணியை குடிக்கிறதுக்காக தான் இப்ப வெளியாக்கி போட்டு காணி எல்லாத்தையும் விட்டு விட்டு அவையில அங்கங்க போயிட்டோம். காணிகள் எல்லாம் காடு வத்தி கிடக்குது. அப்ப அந்த காணிகள் எல்லாத்துக்கும் ஆக்கள் இல்லை. அப்ப அது எங்களுக்கு நாங்கள் நடுக்கையோடு இருந்து வந்த ஆக்களுக்கு காணிகள் வழங்கப்படணும். புத்தகத்தில் இருக்கிறாக தான் கூடியவாக இங்க எல்லாம் வீடுகளும் கட்டி போட்டு விட்டு போயிடுவோம். காணியை பிடிக்கிறதுக்காக 15 ஏக்கர் 16 ஏக்கர் 20 ஏக்கருக்கும் ஆக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காடழிப்பு செயலானது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஒரு அமைச்சரின் பின்னணியில் இடம்பெறுவதாக வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அமைச்சரின் உறவினர்களும் ஆதரவாளர்களாலும் பல ஏக்கர் காடுகள் அளிக்கப்பட்டு வருவதாக வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். நாகம்சோலை என்று சொல்லக்கூடிய வன ஒதுக்கு பகுதியான அந்த பகுதியில் சுமார் 600 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை ரிசாத் பதியுதீன் அவர்களுடைய ஆதரவாளர்களால் நெருங்கியவர்களால் இந்த காணிகள் அபகரிக்கப்படுகின்றன. இங்கு இருந்த முஸ்லிம் மக்கள் அவர்களுடைய வாரிசுகள் இங்கு மற்ற தமிழ் மக்களைப் போல உரிமை உடையவர்களுக்கு இங்குள்ள காணிகள் பெறக்கூடிய தகுதிகள் இருக்கின்றன. ஆனால் முஸ்லிம்கள் என்ற பெயரில் வைத்துக்கொண்டு ரிசாத் பதியுதீன் அவர்களுடைய ஆட்களுக்கு மட்டும் இப்படியான ஒரு சலுகை வழங்கப்படுவது ஏன் என்ற கேள்வி எங்களுடைய மக்கள் மத்தியில் எழுகின்றது. ரிசாத் பதியுதீன் அவர்களுடைய நெருங்கிய சகாக்கள் பலர் என்னிடம் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒருவருக்கு 40 ஏக்கர் அளவில் காடுகளை அழித்து தன்னுடைய வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றார். இது தொடர்பில் வன பாதுகாப்பு திணைக்களம், சூழல் பாதுகாப்பு அதிகார சபை, மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் ஆகியன அறிந்திருந்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டுகின்றார். முள்ளியவளை மத்தி, முள்ளியவளை மேற்கு, கேப்பாப்பிளவு, கொக்குத்தொடுவாய் வடக்கு போன்ற கிராமங்களில் தங்களுடைய காணிகளை போய் எல்லைகள் போட போகும்போதும் அல்லது அந்த சிறிய சிறிய பற்றைகளை அகற்றி தங்களுடைய காணியை எடுப்பதற்காக செல்லும் போது இந்த வன இலாகா பகுதியினர் வந்து தடுத்து அவர்களை அங்கு செல்ல விடாமல் செய்கின்ற இந்த நிலையிலும் நாகம்சோலை பகுதி என்று சொல்லக்கூடிய வன ஒதுக்கு காணியாக காணப்படும் இந்த காணிகளை மட்டும் இவர்கள் அபகரித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. ஒன்று, வன இலாகா பகுதியினர் தடுப்பதை போன்று அங்குள்ள கிராம சேவையாளர்களோ அல்லது உதவி அரசாங்க அதிபராலோ கூட தடுக்கப்படுகின்றது. ஆனால் அவர்கள் கூட ஏன் இப்படியான ஒரு காணி திருட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இடங்களில் இவர்கள் ஏன் தடுக்க முடியவில்லை? பிரதேச செயலாளர் கூட இதற்கு உடந்தை என்றுதான் சொல்லுகின்றேன். ஏனென்றால் தற்போது என்னிடம் ஆதாரங்கள் முழுக்க இருக்கின்றன. காணி திருட்டுகள் இப்படியாக பகிரங்கமாக நடைபெறுகின்றது. இதற்கு அரச மட்டத்தில் இருக்கும் உயர் அதிகாரிகள் துணை போகின்றார்கள் என்பதும் என்னிடம் ஆதாரமாக இருக்கின்றது. அந்த ஆதாரங்களோடு நான் வெளிப்படுத்துவேன் அடுத்த மாகாண சபை கூட்டத்திலே. இயற்கையின் பாதுகாப்பு தொடர்பில் கரிசனை கொள்ள வேண்டிய இந்த திணைக்களங்கள் நல்லாட்சியிலும் சுதந்திரமாக செயற்பட முடியாதுள்ளமை நாட்டின் ஜனநாயகத்துக்கு விடுக்கப்படுகின்ற சவாலாகும். ස්වාභාවික සම්පත් ආරක්ෂා කිරීම
வனப்பகுதிகளை பாதுகாப்பது இன்று மக்களது பெரும் பொறுப்பாக அமைந்துள்ளது. எமது நாட்டில் சில வர்த்தகர்கள் தமக்கு பணம் மாத்திரமே கிடைக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்துக்காக மக்கள் தொடர்பில் சிந்திக்காமல் சூழலை மாசடை செய்யும் வகையில் செயற்பட்டு வருகின்றனர். அரசாங்கம் என்ற வகையில் எமக்கு ஒருபோதும் அதற்கு இடமளிக்க முடியாது. அது குறித்து நாம் கடுமையாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்படும் எவராக இருந்தாலும் பாரபட்சம் பாராது கடுமையாக சட்டத்தை அமுல்படுத்துவோம். ජාවාරම්කාර වෘත්තීන්හි යෙදෙන අය පිළිබඳව අපි දැඩි ලෙස නීතිය ක්‍රියාත්මක කරනවා.